கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 11 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக், தீபா, அபிராமி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்ததுமே மீனாட்சி கார்த்திக்கும் தீபாக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. தீபாவும் வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நாச்சியா, நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபா இங்கேருந்து கண்கலங்கி போனப்போ மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. கார்த்தி அவனாவே கூட்டிட்டு போய் தீபாவை வீட்டில் விட்டுட்டு வரேன்னு போனப்போ கார்த்திக்கோட அக்கறை தீபா மனசை அசைச்சு பார்க்கும்னு நான் நம்பினேன். கார்த்தி அங்கேயே 3 நாள் தங்க போறானதும் எப்படியும் தீபாவோட மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவான்னு நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் கார்த்தி தனியாக திரும்ப வந்ததும் தீபாவோட மனசு மாறவே மாறாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பின்னாடி நீ இப்படி ஒரு நெருக்கடி கொடுத்துருப்பேன்னு தெரியாம தீபா மேலே எனக்கு கொஞ்சம் கோபம் கூட இருந்துச்சு அப்படின்னு கார்த்திக் அப்பா அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பா, இப்போ எதுக்குப்பா அதெல்லாம் திரும்ப பேசிக்கிட்டு? விடுங்க, சரியோ தப்போ அம்மா என்னோட நல்லதுக்கு நினச்சி தானே இப்படி பண்ணாங்க. அவங்களோட இன்டென்ஷன் தப்பில்லையே. அவங்களோட பார்வையில் நான் தீபாவை உண்மையான சந்தோஷத்தோடு ஏற்றுக்காம ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக ஏற்றுக்கிட்டேன்னு தோணியிருக்கு. பையனோட சந்தோஷத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி அம்மா என் மேலே வச்சிருக்கிற பாசம் தாப்பா தெரியுது அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. ஆமாம் மாமா, அத்தை என்கிட்ட சொன்னப்போ கார்த்திக் சாரை விட்டு பிரிஞ்சு போகிறோன்னு கஷ்டம் இருந்தாலும் ஒரு அம்மாவா அத்தையோட ஆதங்கம் சரிதானு எனக்கு பட்டுச்சு. அதனால தான் நானும் அவ்வளோ உறுதியாக விலகி போயிடணும்னு நினச்சேன் அப்படின்னு தீபா சொல்ல. என்னவோமா, நாச்சியா மனசளவில் எவ்வளோ நல்லவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் சூழ்நிலை அவளை இப்படியெல்லாம் முடிவெடுக்க வச்சிருச்சு. ஆனால் நாச்சியாவை நீ இப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்ல. கரெக்டாக தர்மலிங்கம், ஜானகி, மைதிலி, இன்னியன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஏமா உன்னை காணும்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கோம், உன்னை யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்களாமே அப்படின்னு தர்மலிங்கம் தீபா கிட்ட கேட்டுட்டு இருக்க. யாரே உன்னை கடத்தினது? அந்த குணாவா அப்படின்னு ஜானகி கேட்டுட்டு இருக்க. அச்சச்சோ, இந்த பொம்பளை கரெக்டாக கெஸ் பண்ணுறாளே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது தீபா உடனே ஐஸ்வர்யாவை திரும்பி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம், சொல்லுமா, அவன்தான் திருவிழாவில் வம்பிழுத்துட்டு இருந்தானாமே, அவன்தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததா, சொல்லுமா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க மாமா, அம்மா தீபாவை கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரிஞ்சு தீபா அவங்க கூட வந்துடக்கூடாதுன்னு யாரோ பண்ண வேலை தான் மாமா இது அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க. அச்சச்சோ, நாம தான் இந்த வேலையை பண்ணதுன்னு ஆளாளுக்கு கெஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பயப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் தீபா சேஃபாக வந்துட்டாங்கன்னு மட்டும் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கார்த்திக் தர்மலிங்கத்துக்கிட்ட கேட்க. சாரி தம்பி, நான் தான் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாமல் நான் தான் சொல்லிட்டேங்கிறாங்க மீனாட்சி. ஆமாம் தம்பி, இதெல்லாம் மறைக்கிற விஷயமா? அது யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டணும் தம்பி. கையோட அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க மைதிலி. அதான் கார்த்தி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாலம்மா, அவன் சும்மா எல்லாம் விட்டுற மாட்டான் அப்படின்னு கார்த்தியோட அப்பா சொல்லிட்டு இருக்க. அப்பா, அத்தை அவங்க என்ன மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கப்பா. உங்கள் பொண்ணு கார்த்திக் சாரோட சேர்ந்து வாழ போகிறேன்ப்பா, அது இப்போ பாருங்கப்பா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. ஐஸ்வர்யா தவிர மீதி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே தர்மலிங்கமும் சம்மந்தியமா மாப்பிள்ளை தம்பி இந்த விஷயத்த சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி இங்கே வந்துட்டு இருந்ததும் கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் என்ன ஏதுன்னு தெரியாமல் ரொம்ப பதறிட்டோம். எது எப்படியோ எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்க. இனிமேல் எங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா வாழ்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ரொம்ப நன்றிமான தர்மலிங்கம் சொல்ல. அச்சச்சோ, நன்றியெல்லாம் எதுக்குங்க, எனக்கு என் பையனோட சந்தோஷம் முக்கியம். அவனுடைய விருப்பம் எதிர்பார்ப்புக்கு மாறா ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஒரு கட்டாயத்துக்குள்ளே அவனை தள்ளிவிட்டு கடவுள் சோதிச்சிட்டானோன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி கவலைப்படுற மாதிரி தானே நானும் என் பையனை பற்றி கவலைப்படுவேன். தீபாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் எடுத்த முடிவு உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாலும் கொஞ்ச நாள் ஆனால் யதார்த்தத்தை புரிஞ்சு அடுத்து என்னங்கிறத பொறுத்து நீங்கள் போயிடுவீங்கன்னு தான் நான் அந்த முடிவு எடுத்தேன். மற்றபடி தீபா என்ன என்னோட விரோதியா? இல்லை, உங்கள் எல்லாரையும் வேணும்னே நான் கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினச்சேனா? நம்மளை இப்படி ஒரு பாவத்துக்கு ஆளாக்கி வச்சுட்டானேன்னு நான் கடவுளை தான் நொந்துட்டு இருந்தேன். எப்போ என் பையன் அவனுக்கு தீபா தான் முடிவு பண்ணிட்டானுன்னு தெரிஞ்சதோ அப்போவே தீபாவை அவன் கூட சேர்த்து வச்சிடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதோ இப்போ சேர்த்தும் வச்சுட்டேன் அப்படின்னு அபிராமி அம்மா சொல்லிட்டு இருக்க. எங்களுக்கு எல்லாமே புரியுது, அதனால தான் உங்ககிட்ட வந்து ஓங்கி பேசி நியாயம் கேட்க முடியல. நாங்களும் நொந்துட்டு தான் இருந்தோம். ஆனால் உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணு தானே ஆண்டவன் ஏதோ ஒரு கணக்கில் சேர்த்து வச்சுருக்கான். இல்லைனா விபத்து மாதிரி நடந்த ஒரு கல்யாணம் ஒருத்தர் பிரியக்கூடாதுன்னு முடிவெடுக்க வைக்குமா அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக சொன்னீங்க சம்மந்தியம்மா, நானும் அதான் நினச்சேன். சரி வந்தவங்க நின்றுட்டே இருக்கீங்க, முதல்ல உட்காருங்க அப்படின்னு எல்லாரையும் உட்கார சொல்லவும் இன்னொரு பக்கம் மைதிலி தீபாவை கூப்பிட்டு, நீ நம்பின முருகன் உன்னை கைவிடலை, கார்த்திக் தம்பி நீ உனக்கு தான் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. உடனே தீபா கார்த்திகை திரும்பி பார்க்கவும் கார்த்திக் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. மீனாட்சி, ஐஸ்வர்யா வந்தவங்களுக்கெல்லாம் காஃபி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்லவும்
ச்சே, கடைசியில் நம்ம கையாலேயே இவங்களுக்கு காஃபி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபா நீயும் கூட போ அப்படின்னு ஜானகி சொல்ல, ஆமாம்மா சரி நீயும் வா, 3 பேரும் சேர்ந்தே காஃபி போடலாம் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஆனால் தீபா அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அதை பார்த்த கார்த்திகோட அப்பா, நாச்சியா நீ போட்ட கண்டிஷனை யோசிச்சு தான் தீபா அப்படியே தயங்கியே நிற்கிறா அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்லவும், தீபா இனிமேல் மீனாட்சிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் என்ன உரிமை இந்த வீட்டில் இருக்கோ அந்த உரிமை உனக்கும் இருக்குது. நீ இந்த வீட்டில் எங்கே வேணாலும் போகலாம். நீ முதல்ல பூஜை ரூமுக்கு போய் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போ அப்படின்னு சொல்லவும், தீபாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு போகிறாங்க. விளக்கும் ஏற்றி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. தீபா கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அவங்களும் சாமி கும்பிட்றாங்க. தீபா அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லவும், சரின்னு தீபாவும் கார்த்திக்கும் சேர்ந்து அபிராமி அதுக்கப்புறம் கார்த்திகோட அப்பா 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜானகி தர்மலிங்கம் 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. தீபா உனக்கு ஆண்டவன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான். இத்தனை கஷ்டத்துலையும் மாப்பிள்ளை தம்பி உன்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உனக்கு புருஷனாக அமைஞ்சது நீ ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ண புண்ணியம்தான். அதே மாதிரி நீ அவர் வாழ்க்கையில் வந்ததை நினச்சா அவரும் பெருமைப்படணும். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். சம்மந்தி அம்மாவும் பெரிய மனசு பண்ணி அவங்க மகனுக்காக உன்னை அவங்க மருமகளாக ஏற்றிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க பையனை நல்ல ஒரு பொண்ணு கையில் தான் ஒப்படைச்சிருக்கோங்கிற நிம்மதி கிடைக்கணும். இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு உன் பொறுப்பு என்னன்னு புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு ஜானகி சொல்ல, தீபாவும் சரிங்கிறாங்க. சம்மந்தியம்மா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்ல தம்பதிகளா இருப்பாங்க. அவங்க காலத்துக்கும் அப்படிதான் இருப்பாங்கங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம் அப்படின்னு கார்த்தியோட அப்பா சொல்ல, அத்தை இப்போவும் கடமைக்காக தான் சிரிக்கிறாங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதான். ஊதி ஊதி பெருசாக்க வழியா கிடைக்காது. அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அத்தை இப்போ நான் தீபாவை கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு மீனாட்சி கேட்க, தாராளமாக கூட்டிகிட்டு போங்கிறாங்க அபிராமி. நீ இனிமேல் இப்படி எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டிகிட்டு போ தீபா போமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மீனாட்சி வேற நைஸாக எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா அப்படின்னு ஐஸ்வர்யா திரும்பவும் யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அருண் பார்த்துட்றாங்க. ஏய் என்ன யோசிக்கிற, நீயும் போ அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எப்படி கடுக்கடுன்னு மூஞ்சியை வச்சுட்டு வரா பாரு, பேசாம பாலை இவ மூஞ்சிலேயே வச்சு சூடு பண்ணிடலாம் போல அப்படின்னு மீனாட்சி யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யாவை பார்த்து. இந்த அடுப்பை பற்ற வைக்கிறது சாதாரணமான விஷயம்தான், ஆனால் அதுக்கே நீ எவ்வளோ போராடின இல்லை தீபா அப்படின்னு மீனாட்சி தீபா கிட்ட கேட்க, போராடி ஜெயிச்சுட்டு தான் நினைப்பா, இனிமேல் தாண்டி உனக்கு போராட்டமே இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் பாலை காய்ச்சி காஃபி போட்டு எல்லாருக்கும் கொண்டு போகும்போது, ஐஸ்வர்யா நீயும் காஃபி எடுத்துக்கோ அப்படின்னு மீனாட்சி சொல்ல, இல்லை எனக்கு வேண்டாங்கிறாங்க ஐஸ்வர்யா. இல்லை நானும் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கேன், நீயும் மைண்ட் வாய்ஸில் அப்படியே யோசிச்சு டயர்டாயிருப்பல, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, சும்மா என்கிட்ட வம்பு இழுத்துட்டே இருப்பீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, சாரி இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட வம்பு இழுக்கிறதுக்கு நேரம் இல்லை, அப்புறமா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தீபா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபா எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறாங்க. எல்லாரும் குடித்ததும் தர்மலிங்கம் சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, என்ன அதுக்குள்ளே கிளம்புறேங்கிறீங்க, இருங்க அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்ல, இல்லை தர்மலிங்கம் கிளம்புறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமா 1 நிமிஷம் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, இன்னைக்கே தீபாக்கும் கார்த்திக் தம்பிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே அப்படின்னு மைதிலி சொல்ல, என்ன சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு நாளெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அத்தை நானும் கேலண்டர்ல நாளெல்லாம் பார்த்துட்டேன், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, அபிராமி அப்படியே கார்த்திகை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி அதுக்கு தேவையான வேலையெல்லாம் நீயே பார்த்துருங்கிறாங்க மீனாட்சி கிட்ட. அதுக்கப்புறம் தீபா கார்த்திகை பார்க்க கார்த்திக் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.